வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யூனிகானு BS6 என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக் இன்ஜின் லேம்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. வண்டி வந்து அடைச்சி போகுது. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இதான் வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்டு. அதாவது வந்து நைஸாக நம்ம கொடுத்தோம்னா வண்டி வந்து போயிட்டே இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே இது நம்ம வந்து சடனாக கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த அடைப்பு வந்து நமக்கு வந்து ஸ்லோ ஆகுது. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இக்னிஷன் டெஸ்டரை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். ஓரளவுக்கு வந்து ஸ்பார்க் வந்து மிஸ் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து இக்னிஷன் டெஸ்டரில் வந்து மிஸ்ஸிங் தான் வருது ஆக்சிலேட்டர் நம்ம வந்து கொடுக்கும்போது. இது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா OPD வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மிஸ்ஃபயர் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. 2 கம்ப்ளைண்ட்டுமே வந்து 300 தான். மிஸ்ஃபயர் டிடெக்டர் மல்டிபிள் சிலிண்டர்னு இருக்குது. அதாவது வந்து இதுக்கு வரக்கூடிய இன்ஜினுக்கு போகக்கூடிய ஸ்பார்க் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து OPDயில் வந்து காமிச்சிருக்கு. நம்ம வந்து MA லேம்ப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. பார்த்தா தெரியும் கண்டினியூஸாக வந்து MA லேம்ப் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து பிளிங்க் வந்து கட் ஆகவே இல்லை, பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இதான் வண்டியில் வந்து பிரச்சனை. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே சொல்லுது நமக்கு வந்து கரண்ட் தான் மிஸ்ஸிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு. டேரெக்டாக நம்ம வந்து பவர் காயில் தான் சேஞ்ச் பண்ணணும். பவர் காயில் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த வண்டிக்கு டேங்க் இறக்கணும், ஃபியூல் ஓஸ் எல்லாமே கலட்டிட்டு ஒரு பவர் காயில் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஸ்ஃபயர் வருதா, அதுக்கப்புறம் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டேங்கை வந்து ஃபுல்லாகவே வந்து கழட்டி எடுத்துட்டு அதே மாதிரி பவர் காயிலும் இப்போ வந்து புதுசு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பவர் காயில் வந்து இதில் வந்து போட்டுட்டு அதே மாதிரி திரும்பி நம்ம வந்து மிஸ்ஸிங் வருதா, டேங்கெல்லாம் போட்டுட்டு ஃபியூல் ஓஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு மிஸ்ஸிங் வருதா, அடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மெக்கானிக் வந்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னா இன்ஜெக்டர் மாற்றிருக்காரு, அது மாதிரி ஃபியூல் ஃபில்ட்ரு வந்து மாற்றிருக்காரு. இது ரெண்டுமே வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் மாற்றிருக்காரு. ஒரு 2 நாள் மட்டும் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் திரும்பவும் இதே கம்ப்ளைண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் இது வந்து நம்மகிட்ட வந்து வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து பவர் காயில் மட்டும் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். சேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு டேங்க் எல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ டேங்க் எல்லாம் மாட்டியாச்சு, பவர் காயிலும் மாட்டியாச்சு. இக்னிஷன் டெஸ்டர் வந்து வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து மிஸ்ஸிங்கும் இல்லை, அது மாதிரி நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா தந்து இடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. கரெக்டாக ஸ்டார்டிங்கும் கரெக்டாக இருக்குது, ரேசிங்கும் கரெக்டாக இருக்குது. அப்போ இதில் கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு பார்த்தா அப்படின்னு சொன்னால் பவர் காயில் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ OPD மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கக்கூடிய டயக்னாஸையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளம் சரியாயிடும். இப்போ வந்து நம்ம வந்து டயக்னாஸ் டூல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம வந்து கிளியர் கோடு வந்து கொடுப்போம். இப்போ வந்து கிளியர் கொடுத்துட்டோம். அதேமாதிரி அங்கேயும் வந்து கிளியர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து பக்காவாக வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.